அப்படி நாம் எல்லோரும் கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். தெய்வ சமூகத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒருமித்து இந்த மாலை வேளையிலே அவருடைய பாதத்தில் வந்து நிற்க தேவரீர் கொடுத்ததான இந்த நல்ல கிருபைகளுக்காக, இந்த நல்ல நேரத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நம்மை மறவாத நேசராய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இம்மட்டும் காணப்பட்டிருக்கிறார். இந்த லென்த் நாட்களிலே இந்த கன்வென்ஷன் கூட்டத்தையும் தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாக தேவனுடைய கரத்திலே நம்மை முற்றிலுமாய் நாம் அர்ப்பணிப்போம். இந்த ஆராதனை வேலை முழுவதுமாய் அவர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக இந்த நாள் ஆராதனை நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாய் காணப்படும்படியாய் தேவ கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தெய்வமிதே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தெய்வமிதே. கரங்களை உயர்த்தி சொல்லுவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் என்னை நடத்தும். என்னை மறவா, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசமென் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. சேர்ந்து என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல மாலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையின் கரத்தினால் என் தேவன் இம்மட்டுமாய் எங்களை மூடிக்கொண்டீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளுக்குரிய இந்த லெந்து கால கன்வென்ஷன் கூட்டங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம். என் தேவ ஆவியானுடைய அசைவாடுதலை இந்த நாட்களில் நாங்கள் காண தேவன் கிருபை தாரும். வந்தவர்கள் வந்தவனமாய் திரும்பி செல்லாதபடிக்கு உம்முடைய நிறைவான அபிஷேகத்தையும் நிறைவான ஆசீர்வாதத்தையும் பெற்று செல்பவர்களாய் காணப்பட தேவரீர் கிருபை தாரும். தொடக்கம் முதல் முடிவு வரை என் தேவ ஆவியானுடைய பிரசனம் நிறைவாய் எங்களுடைய ஆலயத்திலே காணப்பட கிருபை தார். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. ஆமென். அப்படி நாம் எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். நம்முடைய கரங்களிலே இருக்கிறதான பாடல் தாளிலே தெரிந்த ஒரு சில பாடல்களை உற்சாகமாய் நாம் கரங்களை தட்டி நாம் பாடப்போகிறோம். முதலாவதாக உங்கள் கரங்களிலே உள்ளதான
பாடல் தாளில் 2வது பாடலை நாம் எடுத்துக்கொள்வோம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பாடலை பாடி தொடர்ந்து அடுத்த பகுதிக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல போகிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவாயின் பலியான பாவத்தை வென்று விட்டான், பாசமாய் சிலுவாயில் பலியான பாவத்தை வென்று விட்டான். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசர், அவர் இனியும் நம்மை காத்திருக்கிற வல்லமையுள்ள தேவனாய் அவர் காத்திருக்கிறார். உலகில் இருக்கும் அவனை விட நம்முடைய தேவன் எப்பொழுதும் அவர் பெரியவராய் காணப்படுகிறார். நம்மோடு கூட சேர்ந்து இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே, இனி காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே, இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சத்தமாயினோடு கூட இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அச்சிடுவேன்? அவரே என் வாழ்வில் பலனானவர், யாருக்கு பயப்படுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவேன்? சேர்ந்து அவளுக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல் நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கிறேன் என்று சொல்லி
யார் மறந்தாலும், இந்த உலகம் நம்மை மறந்தாலும், நம்மை மறவாத நேசரை நோக்கி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயனை போல நடத்துவீரே, அபிஷேகம் செய்கின்றே, என்னை ஆயனை போல நடத்துகிறே, அபிஷேகம் செய்கின்றே, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதது என் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையாயிருக்கிறது. அநாதி சிநேகத்தால் இம்மட்டும் நம்மை இழுத்துக் கொண்டவர் இனியும் நம்மை விடாதபடிக்கு நம்மை அணைத்துக் கொள்ளுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை, மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை, அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே, அநாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டே அனைத்து சேர்த்து கொண்டே, சேர்ந்து சொல்லுவா, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரண்டாவது அடி சொல்லுகிறார், இம்மட்டும் அவர் நம்மை நடத்தி இருக்கிறார், அந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தும்படியார் இம்மட்டும் எனக்கு உதவினவர் இனியும் என்னை காத்திடுவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த பாடலை இரண்டாவது அடியை மாத்திரம் என்னோடு கூட சேர்ந்து சத்தமாய் பாடுவீர்களா? இம்மட்டும் உதவினவரே, இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். நல்ல சத்தமாய், ஓய் மட்டும் அவர் இனியும் காத்திட வல்லவர். உலகிலே இருக்கும் அவனை, உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரை. சொல்லுவா, உலகிலே இருக்கும், உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு. மறுபடியும் உலகிலே இருக்கும், உலகிலே இருக்கும் அவனை விட என் இயேசு பெரிய. இன்னும் சத்தமாய் சொல்வீர்களா? உலகிலே என் தேவன் அவர் பெரியவராயிருக்கிறாரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே திரு லிவிங்ஸ்டன் அவர்கள் மீதியான ஒவ்வொரு நிமிடங்களையும் அவர்கள் பொறுப்பெடுத்துக் கொள்வார்கள். பாடல் வேலை, ஆராதனை வேலை. அது மாத்திரமல்ல, இந்த நாளிலே நம்முடைய மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பதற்காக திரு ஜோதி செல்வநாயகம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையின் சார்பாக அருமையான தேவ ஊழியரை வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு நிமிடங்களையும் அவர்கள் பொறுப்படுத்திக் கொள்வார்கள். இப்பொழுது திரு லிவிங்ஸ்டன் அவர்களுடைய கரங்களிலே இதை நான் ஒப்படைக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அவர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த அருமையான ஒரு வாய்ப்பை கர்த்தர் நமக்கு அருளி செய்திருக்கிறார். ஆமென். அவருடைய ஆலயத்திலே வந்து அவரை துதிப்பதற்கு எத்தனை பேருக்கு பாக்கியம் இல்லை. ஆனால் கர்த்தர் கிருபையாய் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்.
நம்ம சேர்ந்து சில பாடல்களை பாடி நம்ம இயேசப்பாவை நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்த போகிறோம். பாடல் தாளிலே முதலாவது பாடல், நான் நேசிக்கும் தேவன் இயேசு, அவர் இன்றும் அவர் ஜீவிக்கிறவர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இன்றும் அவர் ஜீவிக்கிறவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் அவர் மாறாதவர். ஏனெனில் நான் பாடி நான் மகிழ்ந்திருப்பேன், என் இயேசுவை நான் துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் நான் அமர்ந்திருப்பேன். ஒரு அருமையான பாடல், நாம் சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். எல்லா கரங்களை தட்டி பாடுமா? தெரிந்த ஒரு பாடல். ஆமென். Thank you Father. நன்றி இயேசுவே. ஆமென். ஆமென் அப்பா. Thank you Jesus. ஆமென். நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். சொல்லுவோம் ஆமென். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். கடல் போன்ற துன்பத்தில் தவிக்க வந்த வேளையில் ஒரு படகு போல வந்து நம்ம நீட்டாரே. இயேசு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி தரும் அந்த ஜீவனாயிருக்கிறாரே. தேவன் எல்லாம் சேர்ந்து ஆமென். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். ஆமென். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். சேர்ந்து ஆமென். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயால் வாடுகின்ற அந்த நேரத்தில் அவர் மருத்துவராய் அவர் வந்திடுவாரே. மயங்கி விழும் பசித நிலை மன்னாவை தந்து நம்மை போஷிக்கிற ஆண்டவர் அவர் இயேசு ஒருவரே. ஆமென். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவர் ஆகிடுவார். சொல்லுவோம். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவர் ஆகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். சேர்ந்து அவன் நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். ஆமென். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன், என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில்
தூச்சு மாந்தரின் நடுவில் எத்தனை தேய்ச்சிட என் ஆண்டவர் அவர் வந்துடுவாரே. கால் தளர ஊன்றுகோலாய் என்னை காத்திட இயேசு அவர் வருவார். அவன் விசுவாசம் பாடுவோமா? தேங்க்யூ ஃபாதர். ஆமென். தூச்சும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேய்ச்சிட வந்திடுவார். தூச்சும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேய்ச்சிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். சேர்ந்து அவை நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். சொல்லுவோம், நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்கும் பொழுது நான் இனி கலங்க போவதில்லையே. எனக்கு அவர் காவலவர், நான் உடல் என் உயிரின் இயேசுவே. ஆமென். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. ஆமென். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவல்லவர், நான் உடன் அவர் உயிரே. எந்தனுக்கே காவல்லவர், நான் உடல் அவர் உயிரே. சேர்ந்து அமே நான் பாடி மகிழ்ந்திருப்பேன், என் இயேசுவை துதித்திடுவேன். அமே நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூச்சு மாந்தரின் நடுவில் என்னை தேய்ச்சிட வருகிறவர் என் இயேசு அவர் ஒருவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம என்னெல்லாம் சொல்லலாம், ஆனால் கர்த்தர் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாட்டை எழுதினது யார்? உங்களுக்கு யாருக்காவது இந்த பாட்டை எழுதினது யார் தெரியும்? இந்த பாடலை எழுதினியது கடனுடைய ஐப்பாக்கியநாதன், என்னுடைய தாய் மாமா. அவங்க அநேக பாடலை அவங்க எழுதியிருக்கிறாங்க. நம்ம தூயாதி தூயவரே முது புகழை நான் பாடுவேன், எந்த நாவில் புது பாட்டு என் இயேசு தருகிறார். அப்புறம் கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே, அப்புறம் இன்னும் அநேக பாடல், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே நீ பதறாது. இப்படி அநேக பாடலை எழுதினவர்கள் இந்த பாடல் எழுதியிருக்கார்கள். அவருக்காக நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம எல்லாரும் ஜெபிக்கணும். அந்த வயதான காலத்திலும் கர்த்தர் கிருபையை அவர்களை பாதுகாத்து வருகிறார். நம்ம அவர்களுக்காக இன்னும் நம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு பாடல் நாம் சேர்ந்து பாட போகிறோம். பாடல் தலலை 5வது பாடல் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பாடல். இது நமக்கு லெந்து காலம் என்பதில் ஒரு கல்வாரி பாடலை பாடலாம் என்று இந்த பாடல் நாங்கள் செலக்ட் பண்ணோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை என் கண்கள் அது கலங்கிடுது ஆண்டவரே. இப்போதும் உடைய பாடுகளை நான் நினைத்தால் என் நெஞ்சம் எல்லாம் நிகழ்கிறது சுவாமி, என்னுடைய நெஞ்சம் எல்லாம் நிகழ்கிறது என்ற ஒரு பாடல் நாம் சேர்ந்து பாடுவோம். கர்த்தரின் நாமத்தை நாம் சேர்ந்து வகைப்படுத்துவோம். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
சொல்லுவோம். ஆமென். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழுகிற அந்த ஓசை, அது எத்திசையும் அது துணிக்கிறது. அதை கேட்கும் பொழுதெல்லாம் என் மனம் திகைக்கிறது. ஆண்டவரே, என் கண்கள் அது கலங்குகிறது சுவாமி, என் கண்கள் அது கலங்குகிறதப்பா. நீர் பட்ட பாடுகள் எல்லாம் அது எனக்காக தானப்பா. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி பாடுவோமா? ஆமென். கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை, கெத்செமனே பூங்காவிலே கதறி அழும் ஓசை, எத்திசையும் தோணிக்கின்றதே, எந்தன் மனம் தீகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்கின்றதே. சிலுவையில் உம்மை வாட்டி உம்மை வதைத்தனரோ, உம்மை செந்நிறம் அவர் ஆக்கினரோ, அப்போது நீ அவங்களுக்காக வேண்டினீங்களப்பா. ஆண்டவரே, நீர் அவரை கண்டீர் அல்லவோ? உடைய அன்பு அது எவ்வளவு பெரியது சுவாமி, உடைய மனம் அது எவ்வளவு பெரியதப்பா. நன்றி டாடி, தேங்க்யூ ஜீசஸ், நன்றி அப்பா. ஆமென். சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறம் ஆக்கினரோ, சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ, உம்மை செந்நிறம் ஆக்கினரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினீரே, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் அன்பு பெரிதே, அப்பாவும் அன்பு பெரிதே. சேர்ந்து ஆமென். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிட உம் ஜீவன் நீங்க எனக்காக தந்தீங்களே டாடி. என்னை தரை மட்டும் நான் தாழ்த்துகிறேன், என்னை தரை மட்டும் நான் தாழ்த்துகிறேன் அப்பா. என்னை தந்து விட்டேன் உங்களுடைய கரத்திலே, என்னை தந்து விட்டேன் உங்களுடைய கரத்தில். ஆண்டவரே, நீங்க ஏற்று என்னை நடத்துங்கப்பா, நீங்க என்னை நடத்துங்கப்பான்னு சொல்லி கேட்போமா? தேங்க்யூ ஃபாதர், நன்றி சுவே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தந்தீரன்றோ, என் தலை தரை மட்டும் தாழ்த்துகிறேன், தந்து விட்டேன் அன்பின் கரங்களிலே, ஏற்று என்றும் நடத்தும். சொல்லுங்கப்பா, ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நீங்கள் சொல்லுமா? ஆமென். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கல்வாரி காட்சியை நாம் இப்பொழுது பார்த்தாலும் நம்முடைய கண்கள் அது கலங்குகிறது.
நம்முடைய காலில் ஒரு சிறு ஆணி, ஒரு சின்ன முள்ளு குத்தினால் நம்மளை தாங்க முடியாது. நம்முடைய கைகளில் கால்களிலும் ஆணிகள். எத்தனையோ பாடுகள். யாருக்காக? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர் தன்னையை பலியாய் கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அவர் அன்பு கூர்ந்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்புக்கு அது ஈடு உண்டோ? அதை உணர்ந்தவர்களாய் ஒரு பாடல் நாம் சேர்ந்து பாட போகிற பாடல் தாளிலே 6வது பாடல், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே நீ கலங்கி போகாதே, ஏனெனில் அவர் நல்லவர், அவர் சர்வ, அவர் வல்லவர். ஆமென். அந்நாளில் அவருடைய பாதம் அந்த அமர்ந்த அந்நாளின் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வாதமான ஒரு சாமுவேலை கொடுத்த அதே ஆண்டவர் இந்நாளில் அவரை தேடி அவருடைய பாதம் வந்திருக்கிற உங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு நாம் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். அவர் வல்லவர், அவர் நல்லவர், நன்மைகள் ஒருபோதும் அது குறைந்து போகாதே. எல்லோருக்கு தெரிந்த ஒரு பாடல். நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஏசப்பாவின் நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே நீ கலங்காதே, அவர் நல்லவர், என் இயேசு அவர் வல்லவரே. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. சொல்லுவோம். அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அன்று அனாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயரை துடைத்த அதே ஆண்டவர் கண்ணீரோடு வந்திருக்க நம்முடைய கண்ணீரை காண்கிறவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே நீ ஒருபோதும் கலங்காதே. என் தேவன் அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவரே. ஆமென். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளில் ஜெபம் கேட்டார். அந்நாளில் தம் பாதம் அமர்ந்த அந்நாளின் ஜெபம் கேட்டார். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். ஆமென். அநாதையாய் தவித்த அந்த ஆகாரின் துயர் துடைத்தார். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமை கலங்காதே. பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கிய ஆண்டவர் தாழ்மையில் கிடந்த நம்மை அவருடைய தயவால் தூக்கி எடுத்தாரே. உன்னத தேவன் உன்னோடு இருக்க உள்ளமே நீ கலங்காதே. அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லவர், நன்மைகள் ஒருபோதும் அது குறைந்து போகாதே. ஆமென். நன்றி அப்பா. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். சொல்லுவோம். ஆமென். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். ஆமென். தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். சேர்ந்து ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. நோய்களை அவர் போக்கிடுவார். இயேசு பேய்களையும் அவர் விரட்டிடுவார். கலங்காத என் மகளே, மகளே, நம்முடைய கண்ணீரை துடைக்கிற ஒரே தகப்பன்
அவர் இயேசு ஒருவரே. ஆமென். நன்றி டாடி. நோய்களை போக்கிடுவார் இயேசு, பேய்களை விரட்டிடுவார். நோய்களை போக்கிடுவார் இயேசு, பேய்களை விரட்டிடுவார். கலங்காதே என் மகனே, இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். கலங்காதே என் மகளே, இயேசு கண்ணீரை துடைத்திடுவார். சேர்ந்து ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. மீண்டும் ஒரு சரணத்தை பாட போகிறோம். பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கிய ஆண்டவரை கரங்களை தட்டி பாடுவோமா? எங்கேயோ கிடந்த நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்க்கிறாரு. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாம் சேர்ந்து ஆமென். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். பாவத்தில் இருந்த உன்னை பரிசுத்தமாக்கியவர். தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். ஆமென். தாழ்மையில் கிடந்த உன்னை தம் தயவால் தூக்கியவர். சேர்ந்து ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அவர் வல்லவரே, என்றும் நல்லவரே, நன்மைகள் குறையாதே. அவர் நல்லவரே, என்றும் வல்லவரே, நன்மைகள் குறையாதே. சொல்லுவோம் ஆமென். உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. உன்னத தேவன் உன்னுடன் இருக்க உள்ளமே கலங்காதே. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தில் இருந்த நம்மை பரிசுத்தமாக்கி ஒரே ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனது ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடி நாம் இயேசுவின் நாமத்தை நாம் சேர்ந்து மகிமைப்படுத்த போகிற பாடல் தாளிலே 4வது பாடல். தாய் மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லை ஆண்டவரே, தந்தை வெறுத்தாலும் நீர் எங்களை வெறுப்பதில்லை. தந்தை தாயினும் மேலானவரப்பா, தாங்கி நீர் எங்களை நடத்துகிற ஆண்டவர். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மை நடத்துகிற ஆண்டவர். இந்த பாடலை பாடும்பொழுது எனக்கு ஒரு சம்பவம் அது ஞாபகத்துக்கு வரும். சில மாதங்களுக்கு முன்பு நான் முடி வெட்டுவதற்காக நான் ஒரு கடைக்கு அப்படி போயிட்டே இருப்பேன். இந்த என்கிட்ட நிறைய முடி இருக்கும், அதனால ஒரு குறிப்பிட்ட கடைக்கு தான் போவேன். இப்போ அங்கே அவ்வளோ இல்லாததுனால நான் அப்படி எந்த கடை ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதோ அந்த கடைக்குள்ளே போயிடுவேன். நான் அப்படியே பார்த்துட்டே போச்சுல்ல, ஒரு கடைக்குள்ள ஆளே இல்லை. நேரம் அந்த கடைக்கு போயிட்டேன். ஐயா, அந்த ஆள்கிட்ட நான் கேட்டேன், ஐயா அதில் உட்காரலாமான்னு கேட்டேன். தம்பி இதில் உட்காருங்கன்னு சொல்லிட்டாரு. நான் அந்த முடி வெட்டுற அந்த சேரில் ஏறி அமர்ந்தேன். அவர் என் பக்கத்தில் வந்தார். பயங்கரமான இருமல், பயங்கரமான அந்த சளி. நான் உடனே அவர்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பித்தேன். ஐயா, இவ்வளவு சளி வச்சிருக்கிறீங்களே, நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் நீங்கள் பார்க்கக்கூடாதான்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், ஆஸ்பத்திரியில் போகிறதுக்கெலாம் எனக்கு வழி இல்லையா, அந்த மெடிக்கல் பக்கத்தில் வாங்கி மாத்திரை நான் போட்டு பார்த்தேன், ஆனாலும் எனக்கு அது சரியாக கேட்கல அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நல்லா கொஞ்சம் சுடு தண்ணி நீங்கள் வச்சு குடிக்கலாம் ஐயா, நல்ல சளி வச்சிருக்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா எனக்கு சுடு தண்ணி வச்சு கொடுக்க ஆட்கள் இல்லை. கொரோனாவை முன்னிட்டு எனது மனைவி அவள் தவறி போனாள். எனக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உண்டு. இருவருக்கும் திருமணமாகிவிட்டது. மகள் வேறொரு வீட்டில் அவள் வசித்து வருகிறாள், வேறொரு ஊரில் அவள் வசித்து வருகிறாள். நான் மகன் வீட்டில் நான் ஒரு ஓரமாக நான் தங்கியிருக்கிறேன். நான் முடி வெட்டி கொண்டு கொடுக்கும் பைசா கொடுத்தால் மாத்திரம்தான் எனக்கு ஒருவேளை ஆகாரம் கிடைக்கும். நான் முடி வெட்டி கொண்டு கொடுக்கும் பைசா கொடுத்தால் தான் ஐயா ஒருவேளை ஆகாரம் எனக்கு கிடைக்கும். நான் முடி வெட்டி கொண்டு அந்த வைத்திருப்பேன், அந்த பைசாவை என்னுடைய கல்லால் நான் போட்டு வச்சிருப்பேன். என் மகன் வருவான்,
அந்த பணத்தை நான் எடுத்துக்கொண்டு அவன் குடிப்பதற்கு சென்று விடுவான். அவர் அப்படி கண்ணீர் விட்டார். நான் சொன்னேன், ஐயா நீங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல இல்ல பெரியவங்கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு புகார் சொல்லலாம்னு சொல்லி நான் சொல்லும் பொழுது அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஐயா நான் பெற்ற மகன் என்று சொல்லி அப்படியே கண்ணீர் வடித்தார். ஒரு உலக பிரகாரமான தகப்பனுக்கு தன் குடிகார மகன் மீது இவ்வளவு அன்பு இருக்கும் என்றால், அவர் சாயலாய் படைக்கப்பட்ட நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய அந்த அக்கிரமங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவிலே என் தேவன் அவர் நொறுங்குண்டு பலியானாரே, அந்த அன்புக்கு அது ஈடு உண்டோ? அந்த தகப்பன் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. அவன் வசனம் சொல்லுகிறது, ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அப்படியே மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய உள்ளம் கைகளில் நான் வரைந்து வைத்திருக்கேன் என்று சொன்ன ஆண்டவரே, நாம் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? ஆமென். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, தந்தை வெறுத்தாலும் நான் உன்னை ஒருபோதும் நான் வெறுப்பதில்லை. தந்தை தாயினும் மேலான தகப்பன் நமக்கு இருக்கிறார் ஐயா. இந்த ஜீவனுள்ள தேவனை கரங்களை தட்டி பாடி நாம் சேர்ந்து வகைப்படுத்துவோம். ஆமென். ஆமென். Thank you Father. நன்றி இயேசுவே. ஆமென். நம்மை மறவாத ஒரு தகப்பன் இயேசு ஒருவரே. ஆமென். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் என்னை சுமப்பவர். சேர்ந்து ஆமென். தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் உன் பாவத்தை அகற்றினேன் என்று சொன்னாரே ஆண்டவர். ஆமென். எல்லா கரங்களை தட்டி நன்றி டாடி, நம்முடைய பாவங்களை இந்த கல்வாரி சிலுவையிலே சுமந்தார் ஐயா. ஆமென். சேர்ந்து நன்றி அப்பா. ஆமென். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீ. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீ. அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீ. சொல்லுங்க அப்பா, அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீ. சேர்ந்து தாய் மறந்தாலும் ஆமென் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. மலை போன்ற பாவங்கள் அது குமிஞ்சுக்கிட்டே போச்சு ஐயா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன் மலை போன்ற அந்த பாவத்தை உன் முதுகுக்கு பின்னால நான் அதை எரிஞ்சிட்டேன்ப்பா, நீ அதை குறிச்சு நீ கவலைப்படாத. உன் பாவத்தை உன் முதுகுக்கு பின்னால் நான் போட்டுட்டேன், நீ என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்று சொன்னாரு. தேவன் எல்லாம் கரங்களை தட்டி நன்றி டாடி. ஆமென். நன்றி இயேசுவே. மலை போன்ற எந்த மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. மலை போன்ற எந்த மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. சொல்லுவோம், முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. நன்றி அப்பா, முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டீரே. சேர்ந்து தாய் மறந்தாலும் ஆமென் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே.
முடிந்தவர்கள் அப்படியே நாம் எழுந்திருக்கலாமா? முடிந்தவர்கள் மாத்திரம் நம்ம அப்படி நாம் எழுந்திருக்க போகிறோம். ஆமென். காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்கள் ஐயா. சத்துருவன் சொல்லுகிறான், ஏய் நீ பாவி, நீ பாவி, நீ அந்த பாவத்தை செஞ்சில்ல, நீ அந்த பாவத்தை செஞ்சில என்று சொல்லி அவன் ஞாபகப்படுத்திட்டே இருக்கான். ஆண்டவர் சொல்றாரு, உன் பாவத்தெல்லாம் நான் சுமந்துட்டேன்ப்பா, இனி நீ பாவம் இல்ல, நீ பாவியா இல்ல, நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்லி அவன் சேர்ந்து பாடுவோமா? காலமெல்லாம் கண்ணீரை வளவரைக்கிற அந்த பாவங்கள் கடலின் ஆழத்தில் அவர் போட்டு விட்டாரு. அந்த சந்தோஷத்தோடு சேர்ந்து பாட போறோம். ஆமென். நன்றியப்பா. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. சொல்லுவோம். காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. நன்றியப்பா. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. சேர்ந்து தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. சேர்ந்தாமே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. அப்பா, கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. என் தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லையே. அப்படியே கண்களை மூடி நம்மை வெறுக்காதவர், நம்மை மறவாத தகப்பன் ஒருவர் உண்டையா. எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் மத்தியிலும் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், நம்மை பாதுகாத்து இருக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் ஸ்தோத்தரிப்போமா? நன்றி ஆண்டவரே. எல்லாருடைய வாய்களும் அவன் இயேசுவை துதிக்கட்டும். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தகப்பன், நம்மை மறவாத ஆண்டவர் இயேசு, அவர் ஒருவரே நல்லவர். அப்பா இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. எல்லாருடைய வாய்களும் துதிக்கட்டும். தேங்க்யூ டாடி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி. இம்மட்டு என்னை பாதுகாத்து வந்தீங்களப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல முடியுமா? எல்லாருடைய வாய்களும் சொல்லட்டும். அவர் நல்லவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தகப்பன், அவர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் நல்லவரே. இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீங்கள் ஆண்டவரே. போராட்டத்தின் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும் கிருபையா எங்களை நடத்தி வந்தீங்களப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி, நன்றி. எல்லாருடைய வாய்களும் சொல்லட்டும். அவர் நடத்தி வந்த பாதைகளை நாம் நினைத்து பார்ப்போம். நன்றி இயேசுவே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. எவ்வளவு அன்பு எங்கள் மீது வைத்து இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே நீர் நொறுக்கப்பட்டீரப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பாவத்தை எல்லாவற்றையும் நீர் சுமந்து கொண்டீரே. உம்முடைய அன்புக்கு அது ஈடு உண்டோ? நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் அப்பா. ஒரு பக்தன் இவ்வாறு கேட்டானா, ஏசப்பா நீங்க என் கூட இருக்கிறத நான் பார்க்கணும் என்று சொல்லும் பொழுது அப்படியே ரெண்டு பேர் நடந்து போய்கிட்டே இருக்கிறது. அந்த சூழ்நிலையை ஆண்டவர் காமிச்சாராம். ரெண்டு காலத்தோட அப்படியே போய்கிட்டே இருக்குது. நல்ல ஒரு மகிழ்ச்சியான நேரம், சந்தோஷமான சூழ்நிலையில அந்த காலத்தோட அப்படியே போய்கிட்டே இருந்துச்சா. கஷ்டத்தின் மத்தியில, பாடுகளின் அந்த வேதனையில, கலங்கி தவிக்கிற அந்த வேளையில அந்த காலத்தடத்தை காணுமா? அப்ப அந்த பக்தன் கேட்டான, ஆண்டவரே, ஆண்டவரே நான் சந்தோஷமா இருக்கும் போதெல்லாம், மகிழ்ச்சியான வேளையில இல்ல என் கூட வந்தீங்களப்பா, என் கூட வந்தீங்களா ஆண்டவரே. கஷ்டத்தின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. கதறி அழுதானா, கதறி அழுதானா. ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா இல்ல, உன்னை நான் விட்டுட்டு போகலப்பா. நீ இந்த பாடுகளை உன்னால் சகிக்க முடியாது என்று சொல்லி எனக்கு தெரியும். அந்த வேதனைகளை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்லி எனக்கு தெரியும். அந்த கஷ்டமான வேளையிலும், அந்த கரடுமுரடான பாதைகளிலும்
உன்னை என்னுடைய உள்ளம் கைகளில் ஏந்து கொண்டு நான் நடந்து போனேன்பா, நான் நடந்து போனேன்பா. நீ பார்க்கிற அந்த கால்தடம் அது உன்னுடையது அல்ல, அது என்னுடையது, அது என்னுடையது. நானே உன்னை கரங்களில் ஏந்தி கொண்டு சுமந்தேன். எத்தனையோ நேரத்தில் நாமும் சொல்றோம், ஆண்டவரே எனக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டு, எனக்கு ஒரு பாடு வந்துட்டு, நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்றோம்ல, அப்பா என்ன மறந்துட்டீங்களோ, என்ன மறந்துட்டீங்களோப்பா. கதறி நம்ம எத்தனையோ நேரம் சொல்லியிருப்போம். ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உன் மேல நான் அன்பு வச்சிருக்கிறேன்ப்பா, உன் மேல நான் அன்பு வச்சிருக்கிறேன். நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை மறப்பதில்லை. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? ஆமென். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். ஆமென். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. சொல்லுவோம், எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு. நன்றி இயேசுவே. ஆராதனை 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 ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லுவோம், எல்ரோயி, நம்மை காண்பவர், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். நம்மை காண்பவரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஆமென். என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை. நன்றியப்பா இயேசுவே, உமக்கு ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆண்டவரே, முழு பலத்தோடு நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுவோம், முழு உள்ளத்தோடு. ஆமென். ஆராதனை ஆராதனை. யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சொல்லுவோம், யெகோவா. ஆமென். எங்களுக்கு சுகத்தை தருகிறவர் என் தேவன் நீர் ஒருவர் மாத்திரமே. ஆமென். சுகம் தந்தீரே நன்றியை. சொல்லுங்க, சுகம் தந்தீரே, சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை. நன்றி நன்றி அப்பா இயேசுவே, உமக்கு ஆராதனை. ஆண்டவரே, முழு பலத்தோடு, ஆண்டவரே முழு உள்ளத்தோடு நாங்கள் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறோம் அப்பா. இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. எத்தனையோ நன்மைகளை எங்கள் வாழ்வில் செய்தீரே, நன்றி. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் ஆமென். ஆராதனை ஆராதனை
உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி இயேசப்பா. முழு பலத்தோடு உம்மிடத்தில் நாங்கள் அன்பு கூறியிருக்கிறோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஆராதித்திருக்கிறோம் அப்பா. உடைய பிள்ளைகளுக்கு நீங்க செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவரே முழு உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதித்தோம், ஸ்தோத்தரித்தோம் ஆண்டவரே. துதிகன மகிமைக்கு பாத்திர நீர் ஒருவர் மாத்திரமே. துதிகன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். மீதியான அனைத்து பகுதிகளை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப இயேசுவின் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம அப்படியே நாம் வழக்கமாக எல்லா கோயிலும் சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா வாலிப பையங்க எண்ணிக்கை வந்து குறையா இருக்கும். இங்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது, வாலிபர் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. நான் பேசுகிற கேட்குதா? அதே மாதிரி வாலிப பையங்க பிள்ளைகளுடைய உற்சாகமும் எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது. 2 கொஸ்டின் கேட்குறேன். நான் பரிசு ஒன்றும் வாங்கிட்டு வரல, இருந்தாலும் 2 கொஸ்டின் கேட்குறேன். பைபிளில் மத்தி வசனம் எது? பைபிளில் மத்தி வசனம் எங்கே இருக்குது? அது எந்த வசனம்? சொல்லுமா, சொல்லு. என்னம்மா? ஏன்ட்ட தான் பேசணும், அங்கே பேசக்கூடாது. கொஸ்டின் இங்கே தானே கேட்டிருக்கேன். பைபிளில் மத்தி வசனம் யாருக்கு? ஒத்தையா ரெட்டையாக போட்டுருக்கீங்களா? ஏதாவது ஒன்று சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். சங்கீதம் 118:8 வாசி, வசனத்தை வாசி. வெரி குட், சரியான பதில். அடுத்த கொஸ்டின், பைபிளில் ஃபர்ஸ்ட் புக்கு எந்த புக்கு எழுதப்பட்டது? அதான் ஃபர்ஸ்ட் இருக்கு, அதான் ஃபர்ஸ்ட் இருக்கு. பைபிளில் முதல் எழுதப்பட்ட புத்தகம் எது? யோபு தான் முதல் எழுதப்பட்ட புத்தகம். யோபு தான். சரியா? நீ வாமா, உனக்கு பரிசு வாங்கலை, ஒரு சின்ன கிஃப்ட் மட்டும் வாங்கி வா. பரிசு வாங்கி. வியாதி யாருக்கெல்லாம் வேணும்? வியாதி, எனக்கு வியாதி வேணும்னு யாராவது என்ன செய்வீங்களா? சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்கல்ல. வியாதி இல்லாத ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும்னா எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும், அப்படி தானே? யாருக்குமே வியாதி பிடிக்காது, உற்சாகமாக இருக்கணும், ஹெல்த்தாக இருக்கணும் பிடிக்கும். அப்படியே காய்ச்சல் வந்தாலும், தலைவலி, வயிற்று வலி, காய்ச்சல் வந்து என்ன செய்வோம்? ஓதுவார் கடைக்கு போவோம், விஷக்குடின்னு வாங்குவோம், அதை அவிச்சு குடிப்போம் ஃபஸ்ட்டு. அதில் கேட்காட்டா மெடிக்கல் ஷாப் போவோம், பேராசிட்டமால், டோலோ 60 போடுவோம். அதுக்கும் கேட்காட்டா பக்கத்தில் யாராவது ஸ்டாஃப் நர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு பார்த்து அவங்ககிட்ட போய் என்ன செய்வோம்? ஊசி போடுவோம் இல்லையா? அதுவும் கேட்கல என்ன செய்வோம்? டாக்டர்கிட்ட போவோம். நமக்கு வர்ற வியாதி, எந்த வியாதிக்கு என்ன எடுக்கணும்னு சொல்லி அதுக்கு தக்கன என்ன செய்வோம்? ரொம்ப மூளையை யூஸ் பண்ணி சீக்கிரம் என் சரீரத்தை விட்டு வியாதி வெளியே போகணும், இதுதான் நம்ம கோல். அது சின்ன வியாதியோ, நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைகள் வந்து காஃப், இருமல் வந்தால் ஓயாமல் இருமல் மனசு கஷ்டமாக இருக்கும். ஐயோ இந்த பிள்ளை இருமலை ஸ்டாப் பண்ண மாட்டேக்கே, நைட் இருமிக்கிட்டே இருக்கும். பார்த்தா இருமல் சின்ன வியாதி தான், நம்மளால் தாங்க முடியாது, அப்படி தானே? அப்போது நம்ம என்ன நினைக்கும்? சரீரத்தை விட்டு வியாதி வெளியே போகணும். சந்தோஷமான காரியம்தான். நம்முடைய சரீரம் ஆண்டவர் தங்கும் ஆலயம், அது ஹெல்த்தாக இருக்கணும், கரெக்ட் தான். சரீரத்திலிருந்து வியாதி, சரீரத்திலிருந்து ஏன் நினைக்கிறோம்? வெளியே நினைக்கிறோம்? அது சரீரத்தை
பலவீனப்படுத்திடும். நோய் ரொம்ப நாள் இருந்தால் சரீரம் வீக் ஆயிரும் அப்படின்னு நினச்சி என்ன செய்கிறோம்? சரீரத்து மீது அக்கறையாக இருக்கும். வியாதி இல்லாத ஆரோக்கியமான ஒரு உடம்போடுன்னு சொல்லி ரொம்ப அக்கறை எடுக்கிறோம். நல்லது தான். ஆனால் அந்த சரீரம் வயதாக வயதாக என்ன ஆகும்? சரீரம் நீ எவ்வளோதான் அதை பொத்தி பொத்தி பார்த்தாலும் 80 வயசுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆகிரும். அப்சொலைட் வாங்க. அந்த எந்திரம் வந்து என்ன ஆயிரும்? பழைய எந்திரம் ஆயிரும். அது எங்கே தான் போகுது? மண்ணுக்கு தான் போகுது. அழிந்து போகக்கூடிய சரீரத்தை அதுக்கு வியாதி வராமல் இவ்வளவு அக்கறையோடு நம்ம முயற்சி பண்ணுறோம். சரீரத்தில் வியாதி வந்துடக்கூடாது, சரீரம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்கிறோம். சரீரத்திற்கு வியாதி எந்த அளவுக்கு சரீரத்தை பலவீனப்படுத்துதோ அதே போல் ஆவியில் பாவம் வந்ததுன்னா ஆவிக்குரிய மனுஷன் என்ன ஆயிடுவான்? பலவீனப்பட்டுருவான். அது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? சரீரத்திற்கு வியாதி எந்த அளவுக்கு ஆபத்தானதோ அதே போல ஆவிக்குரிய மனுஷனுக்கு பாவம் மிகவும் ஆபத்தானது. அப்போது நம்ம எதில் நம்ம வந்து அக்கறை காட்டுறோம்? நம்முடைய அக்கறை வந்து எதில் அதிகமாக இருக்குது? நோய் வந்துட்டு என்ன செய்கிறோம்? விசுவாசமாக ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணுறோம். நோய் வந்துட்டுனா அப்படி தானே? ஆண்டவரே நோய் பேருனாட்டே ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணுறோம். பாவம் ஏற்றிருந்து போகட்டுன்னு நினைக்க நம்ம ஃபாஸ்டிங் இருந்து ஜோம் பண்ணியிருக்கோமா? ஆண்டு இந்த பாவத்தை என்னால் விடவே முடியல ஆண்டவரே அப்படின்னு ஃபாஸ்டிங் இருந்து விசுவாசத்தோடு என்ன செஞ்சாரு? ஜோம் பண்ணியிருக்கோமா? என்ன காரணம்? சரி, நாக்கு இருக்குது. நாக்குக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப பிடிக்கும். நாக்குக்கு ஃபாஸ்ட் ஃபுட் ரொம்ப பிடிக்கும், அப்படி தானே? ஆயில் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும். ஆனால் சரீரத்துக்கு அது ஒத்து வராது. இப்போது ஜாங்கிரி வச்சுட்டே வராங்க ஒரு கல்யாண வீட்டில். ஒரு வயதான ஆளுக்கு ஜாங்கிரி பிடிக்கும். அவர் நாக்குக்கு ஜாங்கிரி பிடிக்கும். ஆனால் அவருக்கு சுகர் இருக்குது, ஜாங்கிரி பிடிக்காது. அவர் என்ன பண்ணுவார்? அடுத்த எல்லாம் கொண்டு வச்சுருவார், பயந்து போய். அவர் நாக்குக்கு பிடிக்கும், ஆனால் சரீரத்துக்கு ஒத்து வர சுகர் இருக்குது, இந்த புண்ணு ஆறாது எனக்கு, பயந்து போய் அடுத்த இலைக்கு வச்சு வேண்டாம் வேண்டாம் அப்படின்றவார். நாக்குக்கு பிடித்தாலும் சரீரத்துக்கு அது கெடுதலை உண்டாக்குதுங்கிற ஒரு பயத்தில் நாக்குக்கு பிடிச்ச ஸ்வீட்டை வேண்டான்னு விளக்க தெரியுது. ஆனால் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது மூணும் சிற்றின் மகள் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த மூணும் ஆவிக்குரிய மனசனை வீக்காக்கும். சுகருக்கு பயந்து போய் ஜாங்கிரியை விளக்கி வைக்கிற மாதிரி ஆவிக்குரிய மனுஷனுக்கு வீக் ஆக்கிருமே, நமக்கு ஆண்டுக்குள்ள ஐக்கியம் வந்து இதனால் ஸ்பாயில் ஆயிருமே, கெட்டு போயிருமோன்னு சொல்லி பயந்து போய் நம்ம இந்த சிற்றின்பத்தை விளக்கி வைக்க முடியுதா? என்ன பார்க்கிங்க? நம்மளால் முடியல. காரணம், வியாதியை சீரியஸாக எடுக்கிற மாதிரி பாவத்தை சீரியஸாக என்ன செய்யலை, எடுக்கலை. இப்போ எனக்கு கேன்சர் இருக்குது, சரியா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கேன்சர் இருக்குது, ஏன்ட்டு மற்றவங்க முன்னேறது பிடிக்கலை, ஜெலஸ், பொறாமை இருக்குது. கேன்சர் இருக்குது, ஜெலஸ், பொறாமை இருக்குது, சரியா? நான் கேன்சர் என்னை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி தீவிரமாக ஸ்டெப் எடுப்பேனா, ஏன்ட்டு இருக்க ஜெலஸ், பொறாமை வெளியே போகணும் ஸ்டெப் எடுப்பேனா? கேன்சர் தான். வெரி குட். பொறாமை எல்லாத்தையும் தான் இருக்க, இச்சை எல்லாத்தையும் தான் இருக்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? பாவத்தை பெருசாக எடுக்கலை, வியாதியை பெருசாக எடுக்கும். ஆனால் கேன்சரோட என்னையால் ஆண்டவர்கிட்ட ஐக்கியமாக இருக்க முடியும். ஜெலஸோட, வன்மத்தோட, பழிக்கு பழி வாங்குற எண்ணத்தோட என்கிட்ட யார்கிட்ட ஐக்கியமாக இருக்க முடியாது? ஆண்டவர்கிட்ட ஐக்கியமாக இருக்க முடியாது. எனக்கு ஆண்டோட ஐக்கியம் முக்கியம் இல்லை. நான் ஹெல்த் இருந்தால் போதும், வலி இல்லாமல் ஆரோக்கியம் வாழ்ந்தால் போதும், அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ நம்மளுடைய ஆட்டிடியூட் மாறணும், நம்முடைய மனப்பான்மை மாறணும். அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய நோக்கம், சரியா? இப்போது வியாதி பாவத்தை பார்த்துட்டோம். ஆவிக்குரிய மனுஷன்ற வியாதி ஒட்டக்கூடாதுன்னு நினச்சிக்கிறோம். நம்ம வந்து நினைக்கிறோம். அது எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் இருக்குது? கொஞ்சம் பேருக்கு தான் இந்த எண்ணம் இருக்குது. ஏன்? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். ஆவிக்குரிய மனுஷன்ல
பாவம் ஒட்டினா நமக்கு ஆண்டருக்குள்ள ஐக்கியம் வந்து விரிஞ்சிருமே. அதனால ஜாங்கிரியை விலக்கி வைக்கிறவன் என்னையால் பாவத்தை விலக்கி வைக்க முடியலையேங்கிற உண்மையை பார்க்குறதே கொஞ்சம் பேர் தான். அது எங்கே போகிற வாசல்? ஜீவனுக்கு போகிற வாசல். அந்த வழியை கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் பேர் தான். கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் பேர்னா வழியில் போகிறது வெகு சிலர். அப்படி தான் வசனம் சொல்லுது இல்லையா? அப்போது இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜீவனுக்கு போகிற வாசல் முக்கியங்கிற எண்ணம் எனக்கு முதல்ல வேணும். சரியா? அது இருந்தால் தான் எப்படியாவது கஷ்டப்பட்டு போகணுங்கிற ஒரு வேகம் நமக்கு வரும். எப்படி வியாதியை நம்ம தீவிரமாக முயற்சி எடுத்து பண்ணுறோமோ அதே எஃபர்ட் நம்ம வந்து பாவம் ஆவியில் ஒட்டிடக்கூடாதுங்கிற வேகம் நமக்கு வரணும். இப்போது ரோமர் 7ஆம் அதிகாரம் வசனம் 18. ரோமர் 7:18 அப்போஸ்தலர் பவுல் ஒரு பெரிய உண்மை அவர் சொல்கிறார். ஒரு பெரிய உண்மையை சொல்கிறார். ரோமர் 7:18. இப்படி இருக்க அவர்கள் கேள்விப்படவில்லையா என்று கேட்கிறேன். கேள்விப்பட்டார்கள். அவைகளின் சத்தம் பூமி ரோமர் 7:18. பவுல் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிக்காரு. என் மாம்சத்தில் நன்மை ஒன்றும் வாசம் பண்ணவில்லைன்னு கண்டுபிடிக்காரு. இது ஒரு பெரிய உண்மை. என் மாம்சத்தில் நன்மை வாசம் இல்லைன்னு சொல்கிறாரு. இது உண்மை யாருக்கெல்லாம் தெரியும்? என் மாம்சத்தில் நன்மை இல்லைன்னு யாருக்கெல்லாம் தெரியும்? ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மகிட்ட வந்து அன்பாக இருப்போம். நான் ஏன்ட்ட அன்பாக இருப்பேன், அப்படி தானே? ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பவுல் என்ன சொல்கிறாரு? உன் மாம்சத்தில் நன்மையே இல்லைடா. அப்போ என்ன அர்த்தம்? தீமை தான் இருக்குது. அதான அர்த்தம். நன்மை இல்லைன்னா தீமை தான் இருக்குது. சரி, குண்டாஸில் தப்பு பண்ணுறவங்களாம் என்ன செய்கிறாங்க? ஜெயிலுக்கு போகிறாங்க. குண்டாஸில் ஜெயிலுக்கு போகிறதுக்கு என்ன காரணம்? அவன் பண்ணுற தப்பெல்லாம் பார்த்து நம்ம ஷாக் ஆகிடுவோம். ஈவு இறக்கமே இல்லாமல் கொலை, கொள்ளை, ரேப், அதான் நம்மளால் இப்படிலாம் பண்ண முடியுமான்னு அந்த அளவுக்கு மோசமான தப்பை பண்ணி தான் ஜெயிலுக்கு போகிறான் குண்டாஸில். அவன்கிட்ட இருக்கிற மாம்சமும் ஏன்ட்டு இருக்கிற மாம்சமும் ஒன்று தான். ஆமாவா இல்லையா? அப்போது என்னுடைய மாம்சமும் அவன் மாம்சம் ஒன்றுனா அவன் அந்த சூழ்நிலையில் அவர் பெரிய தப்பு பண்ணுறான். சூழ்நிலை அவனோட பெரிய பாவம் பண்ண வைக்கி எனக்கும் சூழ்நிலை மோசமான நானும் தப்பை தான் பண்ணுவேன். அப்போ என் மாம்சம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. நான் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கூட அந்த ஹெல்ப் பண்ணுற உள்நோக்கம் இருக்கும், சுயநலம் இருக்கும். வெளியே வந்து நான் நன்மை பண்ணுற மாதிரி பண்ணுவேன், ஆனால் உள்ளுக்குள்ளே தீமை இருக்கும். இந்த அளவுக்கு என்னுடைய மாம்சம் வந்து ஒரு மோசமான மாம்சம் சொல்லி பவுல் சொல்கிறாரு. சரியா? அது வேணா ஆஃப் பண்ணி தம்பி, ஆஃப் பண்ணி தரேன். இப்போ என் கையில் வந்து குஷ்டரோகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் கையில் குஷ்டரோகம் இருக்குது. ஒருத்தர் கையில் குஷ்டரோகத்தோட தொற்று நோயோட ஒரு ஆப்பிளை கொண்டு நம்மகிட்ட கொடுக்காரு. நம்ம என்ன செய்வோம்? வாங்குவோமா? ஆப்பிள் நல்ல ஆப்பிள், பார்க்க ஹெல்த்தி ஆப்பிள், ஆனால் கொடுக்குற கை வந்து தொற்று நோய் கை. அதில் கொடுத்தா வாங்குவோமா? வாங்க மாட்டோம். ஏன்? அப்போது அந்த தொற்று நோய் கையில் இருக்கிற ஆப்பிளை நம்ம வாங்காட்டா என்னுடைய மாம்சம் மோசமான மாம்சத்தில் நான் பண்ணுற ப்ரேயரை, ஜபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? நான் பண்ணுற ஒர்ஷிப்பை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? இல்லையா? ஆப்பிளை தொற்று நோய் இருக்குல்ல வாங்காட்டா மாம்சம் மோசமான மாம்சம், நன்மை ஒன்றும் வாசம் பண்ணாத மாம்சத்தில் இருந்து நான் பண்ணுற ஜபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இதுதான் உண்மை இல்லையா? சரி, அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? 2 காரியம் இருக்குது. ஒன்று, நான் செய்த கடந்த கால பாவங்கள். இந்த கடந்த கால பாவங்கள் லட்சக்கணக்கான பாவங்கள் இருக்குது. இதை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரிச்சிருவார். நான் வந்து மனம் திரும்பி என் பாவத்தை உணர்ந்து அவற்றை அறிக்கையிட்டு ஆண்டவரே உங்கள் இரத்தத்தால் சுத்திகரின்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணினா இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நான் செய்த கடந்த கால பாவங்களை முழுவதும் சுத்திகரிக்க வல்லமை உள்ளது. அதில் மாற்றுக்கருத்து இல்லை. சரி, இப்போது ஆண்டவர் என் பாவத்தை ஃபுல்லாக என்ன செஞ்சிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. என் பாவத்தை மன்னிச்சாச்சு. இப்போது என் கூட ஒன்று இருக்குது, என் கூடவே மாம்சம் இருக்குது. இது நன்மை ஒன்றும் வாசம் பண்ணாத மாம்சம் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மாம்சத்தை சுத்திகரிக்காது. வேதத்தில் எங்கேயுமே
உன்னுடைய மோசமான மாம்சத்தை, நன்மை ஒன்றும் வாசம் பண்ணாத மாம்சத்தை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சுத்தப்படுத்தும்னு பைபிளில் எங்கேயுமே கிடையாது. நம்ம மாம்சம், மோசமான மாம்சம் எதுக்கு சமம் தெரியுமா? பன்றிக்கு சமம். பன்றியை கழுவி பெட்டில் போட்டால் எங்கே தான் போகும்? சாக்கடைக்கு தான் போகும். அப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மாம்சத்தை சுத்திகரிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறது? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், கலாத்தியர் 5:24, கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். மாம்சத்தில் நன்மை ஒன்று வாசம் பண்ணாத மாம்சத்தை நான் எப்படி ட்ரீட் பண்ணணும்? நான் எப்படி டீல் பண்ணணும்? என் மாம்சத்தை நான் என்ன செய்யணும்? சிலுவையில் அறையணும். நான் அறையணுமா? இயேசு கிறிஸ்து அறையணுமா? நான் தான் அறையணும். சரியா? என்னுடைய ஆசை இச்சையவும் என்னுடைய மாம்சத்தையும் நான் தான் சிலுவையில் அறையணும். பிலிப்பியர் 1:21 சொல்லுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்லுது. அப்போது கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படணும்னா நான் சாக வேண்டும். இதுதான் உண்மை. என்னுடைய மாம்சத்தை நான் சாவுக்கு ஒப்பு கொடுத்தால்தான், அது வேற யூஸ் பண்ணவே முடியாது. மாம்சத்தை பலியாக கொடுத்துக்கிட்டு அங்கே இயேசு கிறிஸ்துவை வாழ அனுமதித்தால்தான் நான் அதில் வெற்றி பெற முடியும். கடந்த கால பாவங்களை இயேசுவின் ரத்தம் சுத்திகரித்து கொள்ளும். ஏன்ட்ட இருக்கிற மோசமான மாம்சம், என் கூட வந்துட்டு இருக்கிற மாம்சத்தை நான் பலியாக கொடுத்து அதை சிலுவையில் அறைந்து, என்னைக்காவது ஒரு நாளா என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தினமும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? என் மாம்சத்தையும் ஆசைச்சு சிலுவையில் அறிஞ்சிட்டே இருக்க வேண்டியிருக்கு. அப்படி பண்ணினாதான் நமக்குள்ள கிறிஸ்துவின் ஜீவன் வெளிப்படுவதற்கு ஒரு வழி பிறக்கும். யாருக்கெல்லாம் புரியுது நான் பேசுறது? புரியுதா? எதுவும் சவுண்டு கேட்கற சொல்லுங்க, நம்ம சவுண்டு கூட்டிக்கலாம். சரியா? கேட்குதுலாங்க? குட். சரி, நிறைய சத்தியத்தை கேட்டுகிட்டே இருக்கோம், நிறைய செய்தி கேட்டுகிட்டே இருக்கோம். அந்த வேத அறிவு எங்கே வருது? நமக்கு மூளையில் ஏறுது. சரியா? அது வாழ்க்கையாக மாறணும். நான் கேட்குற சத்தியம் மூளையிலேருந்து அது அப்படி கீழே இறங்கணும். அப்படி இறங்காட்டா என்ன ஆகும்? என் மண்டை பெருசாக இருக்கும், என் உடம்பு சிறுசாக இருக்கும், பார்க்க எப்படி இருக்கும்? அருவருப்பாக இருக்கும். நம்ம இப்போ அப்படி தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? நிறைய சத்தியம் தெரியும், வேத அறிவு நிறைய இருக்குது. ஆனால் அது இங்கேருந்து இங்கே இறங்காமல் மண்டை பெருத்து போயிருக்கு. ஒரு சின்ன பையன் ஜோம் பண்ணானா, இயேசுவே ஒரு அடி இறங்கும், இயேசுவே ஒரு அடி இறங்கும் ஜோம் பண்ணிட்டு இருந்தானா. அந்த சர்ச் உபதேசர் என்னடா இவன் ஒரு அடி இறங்கும் ஒரு அடி ஜோம் பண்ணுறான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே பார்த்துருக்காரு. அவன் சொன்னதே சொல்லிட்டு இருந்திருக்கான். ப்ரேயர் முடித்த பிறகு என்னடான்னு கேட்டதுக்கு, ஐயா எங்கள் வீட்டில் அப்பா அம்மாவுக்கு சத்தியம் நிறைய தெரியும், ஆனால் அது வாழ்க்கையில் காட்ட மாட்டேக்காங்க, கோவப்படுறாங்க, எரிச்சல் படுறாங்க. அதனால் இங்கே இருக்கிற சத்தியம் கொஞ்சம் இங்கே இறங்கி வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு சின்ன பையன் அப்பா அம்மாவுக்காக ஜோம் பண்ணியிருக்கிறான். அப்போது நம்ம நிறையா வேத அறிவு நமக்கு நிறையா இருக்குது. வேத அறிவு நிறையா இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம்? முக்காடு போடுறது சரியா தப்பா, அந்நிய பாஷை பேசுகிறது சரியா தப்பா, ஜுவல்ஸ் போடுறது சரியா தப்பா, நம்மளுடைய வேத அறிவை சரியா தப்பா சரியா தப்பான்னு பேசி பேசி நேரத்தை போக்கிட்டு கிறிஸ்துவின் ஜீவன் நம்மகிட்ட வெளிப்படாமல் போயிடுது. அப்போ வேத அறிவு அறிவாக மட்டும் இருந்தால் அது நமக்கு சாவத்தான் உண்டாக்கும். வேத அறிவு அறிவாக மட்டும் இருந்தால் நமக்கு சாவத்தான் உண்டாக்கும். அதற்கு 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அருமையான வசனம். எழுத்து கொள்ளுகிறது. எழுத்து என்னது? அறிவு. எழுத்து எண்ணிய அறிவு எண்ணிய கொள்ளத்தான் செய்யும். என்னடா இது, வேத அறிவு நீ கொள்ளுமா? நம்ம வேதத்தை வாசி, வேதத்தை தியானம் சொல்லிட்டே இருக்கோமே. வேத அறிவு அறிவா மட்டும் இருந்தா என்னைய கொள்ளும். அது என் வாழ்க்கையா மாறணும். வாழ்க்கையா மாறாத வரைக்கும் வேத அறிவு அறிவா இருந்தா அது என்னை கொள்ளத்தான் செய்யும். வேதபாரகர், பரிசேயர், அண்ணா, காய்பாக்கு வேத அறிவு நிறைய இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை அவங்ககிட்ட இல்லை. என்ன முடிவு? இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் வேதபாரகத்தையோ பரிசேயர்கிட்டையோ அண்ணா காய்பாட்டையோ இல்லை. ஆனால் வேத அறிவு
ஆதியாமத்திலிருந்து மல்கியா வரைக்கும் கரைச்சி குடிச்சிருந்தாங்க. என்ன யூஸு? ஒரு யூஸும் இல்லை. வேத அறிவா மட்டும் இருந்ததுன்னா அது என்னை கொல்லத்தான் செய்யும். இதே இது ஆதியாகமம் 2 அதிகாரம் 9 வசனம். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிக்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அருமையான வசனம். வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினது. அப்புறம் கேட்குற சத்தியங்கள் எல்லாம், வார்த்தைகள் எல்லாம் எனக்குள்ள மாம்சமாகணும். அப்பதான் கிறிஸ்துவின் ஜீவன் எனக்கு வெளிப்படும். அப்ப அந்த வார்த்தை எனக்கு மாம்சமாகணும்னா ஏன்ட்டு இருக்கிற மாம்சம் சாகணும். ஏன்ட்டு இருக்கிற மாம்சம் சாகாத வரைக்கும், நான் சாகாத வரைக்கும் வார்த்தை என்னில் மாம்சம் ஆகாது. ஆதியாகமம் 2 அதிகாரம் 9 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தோட்டத்தின் மத்தியிலே ஜீவ விருட்சத்தின் கனியும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் முளைக்க பண்ணினார். 2 மரம் இருக்கு. ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க கனி. இந்த ஜீவ விருட்சம் லைஃப் ஆஃப் ஜீசஸ், அதை குறிக்குது ஜீவ விருட்சம். நன்மை தீமை அறியத்தக்க கனி வேத அறிவை குறிக்குது. நன்மை தீமை அறியத்தக்க கனி. சாத்தான் என்ன பண்ணுறான்? ஏவாள்கிட்ட ஜீவ விருட்சத்தை காட்டாமல் எதைத்தான் காட்டுறான்? நன்மை தீமை அறியத்தக்க கனியை காட்டுறான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். அப்போ வேத அறிவு மட்டும் உனக்கு இருந்தா நீ சாகவே சாவாய். அந்த வேத அறிவு வார்த்தையா மாறி உனக்கு மாம்சம் ஆகாத வரைக்கும், நீ அவருக்கு கீழ்ப்படிந்து அதை கிறிஸ்தவ ஜீவியத்தில் கொண்டு வராத வரைக்கும் அந்த வேத அறிவு மட்டும் உனக்கு ஆபத்து தான். அப்போ சாத்தான் என்ன பண்றான்? ஆண்டவர் சொல்லியிருந்தும் சாத்தான் தான் விழுந்த பாவத்தில் ஏவாளை விழ வைக்கிறான். தான் எதில் விழுந்தானோ அதில் ஏவாளை விழ வைக்கிறான். சாத்தான் எதில் விழுந்தான்? எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் 14 வசனத்தில் சொல்லியிருக்கும், விசித்திரமான முத்திரை மோதிரம், பூரண அழகுள்ளவன், ஞானத்தால் நிறைந்தவன். யாரு? லூசிஃபர். இவன் வேலை என்ன? ஆண்டவரை ஒர்ஷிப் பண்ணிட்டு இருக்கதான் இவன் வேலையே. ஆண்டவரை ஆராதிக்கிறதா லூசிஃபர் வேலையே. அந்த மாதிரி ஆண்டவரை ஆராதித்தவன் தான் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று ஆசை லூசிஃபருக்கு. ஒன்று என்ன பண்ணுறான்? ஏசாயா 14 என்ன சொல்கிறான்? வானத்துக்கு மேலாக ஏறுவேன், நட்சத்திரக்கு மேலாக என் சிங்காசனத்தை போடுவேன், உன்னதற்கு ஒப்பாவேன் அப்படின்னு மனசில் சொன்ன உடனே கீழே தள்ளப்படுறான். அழகுள்ளவன் அசிங்கமாக மாறிட்டான், ஞானமுள்ளவன் முட்டாளாயிட்டான். என்ன காரணம்? எனக்கு முக்கியத்துவம் வேணுங்கிற என்ன அதே சாத்தான் இப்போ ஏவாள்கிட்ட போகிறான், இந்த கனியை சாப்பிடுங்க, யாரை போல மாறுவீங்க? தேவர்களை போல மாறுவீங்க. சாத்தான் தான் தேவருக்கு ஒப்பானும் நினைச்சான். அதே தப்ப ஏவாளை பண்ண வச்சு கீழே தள்ளிட்டான். தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். ஏவாளும் நம்மளும். என்ன பிரச்சனை? எனக்கு முக்கியத்துவம் வேணும், எனக்கு முக்கியத்துவம் வேணும். இது ஒன்று தான் நம்முடைய எண்ணமாக இருக்கு இல்லையா? நான் if we draw people towards us, if we attract people towards us, it means we want to be worshipped. இல்லையா? எனக்கு ஒரு முக்கியத்துவம் வேணும், மக்களை என் பக்கம் இழுக்கணும். என்னை எல்லாரும் ஹீரோ வர்ஷிப் பண்ண நினச்சாலே என்னை எல்லாரும் ஆராதிக்கணும்னு நினைக்கிறோம். சாத்தான் விழுந்த அதே இதில் தான் ஆதாம விழுந்து விட்டான். இது ஒரு பெரிய ஆபத்தானது. இதுதான் சொல்கிறோம், நம்முடைய மாம்சம் ஒரு மோசமான மாம்சம். நம்முடைய மாம்சத்தில் நன்மை ஒன்றும் வாசம் பண்ணவில்லை. சரியா? ஒரு பாட்டு உண்டுல்ல, நன்மை நன்மை ஏது ஒன்றும் நம்மில் இல்லையே, என்ற போதும் நம்மை நேசித்தாரே. நன்மை ஏது ஒன்றும் நம்மில் இல்லையே, என்ற போதும் நம்மை நேசித்தாரே. அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். அந்த அன்பில் மகிழ்வோம், அன்பரின் பாதம் பணிவோம். நம் தேவன் அன்புள்ளவர்,
இப்போ என்ன பண்ணியாச்சு, ஆதாம் இந்த பழத்தை சாப்பிட்டுட்டான், அவனை வெளியே அனுப்பியாச்சு. சரியா? இப்போ ஆதியாகமம் 3:24 வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3:24 ஜீவ விருட்சத்திற்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். இப்போ எனக்கு ஜீவ விருட்சம் வேணும், எனக்கு இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் எனக்கு வேணும். இப்போ நான் என்ன பண்ணணும்? அந்த சுடரொளி பட்டயத்தால் என் மாம்சம் வெட்டப்படணும். பட்டயம் இருக்கு, பட்டயத்தை தாண்டி போனால் என்ன எதை பறித்து சாப்பிட்றலாம்? இயேசு கிறிஸ்து ஜீவனை பறித்து சாப்பிட்றலாம். அப்போது அந்த பட்டயத்தால் என் மாம்சம் வெட்டப்படணும். அப்போ என்ன பண்ணணும்? என் மாம்சத்தை சந்து சந்தாக வெட்டி எலியா வச்ச மாதிரி அதை ஆல்டரில் பலிபீடத்தில் வச்சு ஆண்டவரே மேலே பார்த்தா மேலேருந்து அக்னி இறங்கும், பரிசுத்த அபிஷேகம் இறங்கும், இந்த வாழை வச்சு வெட்டிடலாம், பரிசுத்த அபிஷேகம் இறங்கும், சுயம் சாம்பலாக மாறிடும். சரியா? அப்போது என்னுடைய மோசமான மாம்சத்தில் நான் வெளியே வரணும்னா, ஜீவன் வெளிப்படணும்னா நான் அதை பலியாக கொடுத்து ஆக வேண்டும். ஒன்று சொல்லுவாங்க, அவர் செல்ஃப் இஸ் எ பிக் ஐடில் வி ஒர்ஷிப். நம்முடைய சுயம்தான் ஒரு பெரிய விக்கிரக ஆராதனை. சுயம் ஒரு பெரிய விக்கிரக ஆராதனை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த விக்கிரக ஆராய்ந்து வெளியே வர முடியும். ஆதாம் தனக்கு முக்கியத்துவம்னு நினச்சான். ஆதாமுடைய பையன் காயின், அவன் என்ன பண்ணனா? காயின் ஆபேலுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்ததை, ஆபேலை அங்கீகரிச்சதை காயினால் தாங்க முடியல. என்ன செஞ்சிட்டான்? ஆபேலை போட்டு தள்ளிட்டான். அப்படி தானே? அப்போது அந்த ஹீரோ ஒர்ஷிப், என்னுடைய செல்ஃபு, என் சுயம், எனக்கு முக்கியத்துவம் வேணுங்கிற அந்த விக்கிரக ஆராதனை எங்கே போய் முடியுது? ஒரு கொடையில் போய் முடியுது. நம்ம எப்படி இருக்கோம்? நம்முடைய மாம்சம் எப்படி இருக்குது? இப்போ கோயிலுக்கு வந்தால் வச்சுக்கோங்களேன், எல்லாரும் பார்த்து விஷ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் பார்த்து அவன் ஸ்மைல் பண்ணான், என்னையை பார்த்து என்ன செய்யலை? ஸ்மைல் பண்ணலை. மனத்தாங்கல், மன உளைச்சல், மன காயப்படுது, மனசு புண்படுது. மனசு புண்படுறதுக்கு என்ன காரணம்? என்கிட்ட சுயங்கிற விக்கிரகம் சாகாமல் இருக்கு. இஃப் ஐ புட் மை செல்ஃப் இன் டு டெத் ஐ வில் பி ஃப்ரீ. சரியா? இப்போ செத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள எங்கே வச்சுருப்பாங்க? கடலில் வச்சுருப்பாங்க. அந்த கல்லறையை போய் நீங்கள் அவங்கள அவதூறாக பேசி பாருங்கள், அவங்க தே ஆர் ரெஸ்ட் இன் பீஸ், அவங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது. சரியா? அவங்க என் பையன் என் கல்லறைக்குன்னு செய்யலை, வரவே இல்லை, என் கல்லறைக்கு மாலை போடவே இல்லை, என் கல்லறையை வாஷ் பண்ணலை, வெள்ளடிக்கலை, என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? ஆனால் வயதான பெற்றோர் என்ன சொல்லுவாங்க? வயதான பெற்றோர், என் பையன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு போயிட்டான், என்னை பார்க்கவே வரலை. அப்போ என்ன காரணம்? அவங்க சுயத்திற்கு சாகவில்லை. நான் நிம்மதியாக வாழணும்னா, என் மாம்சத்தை பலியாக கொடுத்துட்டோன்னா, நான் நிம்மதியாக இருக்கணும்னா, ஐ புட் மை செல்ஃப் இன் டு டெத். நான் ஹாப்பியாக இருக்கலாம். ஏன் சந்தோஷத்தை மற்றவங்க எடுக்க முடியாது? ஏன் சந்தோஷம் உலகத்தால் கொடுக்க முடியாததும் உலகத்தால் எடுக்க முடியாதமான ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பேரின்பம் என்கிட்ட இருக்குது. அது ஆண்டவர் தான் கொடுத்துருக்கிறாரு. இனி நானல்ல, கிறிஸ்துவை எண்ணில் ஜீவிக்கிறார். இந்த வசனம் எத்தனை பேருக்கு புரியுது? இனி நானல்ல, கிறிஸ்துவை எண்ணில் ஜீவிக்கிறார். இன்னைக்கு நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, இந்த தம்பி வீட்டுக்கு போகிறான், அவன் என்ன பண்ணுறான்? அவன் தோலை யார்கிட்ட கொடுத்துருதான்? ஏசு கிறிஸ்துவை கொடுத்துருதான். ஏசு கிறிஸ்து அவன் தோலை போட்டு போகிறாரு. உடனே அம்மா பார்ப்பாங்க, என்னடா இன்னைக்கு தம்பி இவ்வளவு பத்திரமா தங்கமாக இருக்கானே. ஏன்னா அவன் என்ன செஞ்சிட்டான்? செத்துட்டான். அந்த பையன் பேர் ஜான் வச்சுக்கோங்க, ஜான் செத்துட்டான். அது கரெக்ட் தானா? ஓ சார், என் வாழ்க்கையில் இப்போ தான் ஒரு கரெக்டாக பேசியிருக்கேன் நீங்கள், கரெக்டாக பேர். அப்போ ஜான்கிறவன் இல்லை, ஹீ இஸ் நோ மோர். இனி ஜான் அல்ல, கிறிஸ்துவே ஜானில் ஜீவிக்கிறார். ஜான் தோலை போட்டு இயேசு கிறிஸ்து போகிறாரு. ரொம்ப சமாதானமாக இருப்பான். அவனை என்ன சொன்னாலும் சூடு சொரணே இருக்காது, சமாதானமாக இருப்பான், ரெஸ்ட் இன் பீஸ். அப்போது நாம் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழணும்னா நம்ம ஒரே ஒரு காரியம்தான் பண்ணணும், நம்மளை விட்டு கொடுத்துடணும். ஆண்டவர் என்கிட்ட வாழ்கிறதுக்கு நீ விட்டு கொடுக்கணும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து பண்ணார். இயேசு கிறிஸ்து பண்ணாத நம்மளை பண்ண சொல்லலை. ஒரு அருமையான வசனம் இருக்குது, அந்த வசனம் மட்டும் வாசித்துருவோம். எபிரேயர் 10:19-20. எபிரேயர் 10:19-20. யாராவது சத்தமாக வாசிங்க.
19:20 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். இது அருமையான வசனம். இந்த வசனத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சா புரிஞ்சு சீக்கிரம் முடிச்சிருவேன். இதில் வசனம் என்ன சொல்லுதுன்னா, சகோதரரே, இயேசுவானவர் தமது மாம்சத்தின் திரையின் வழியாய், இயேசு கிறிஸ்து தனது மாம்சத்தை கிழிக்காரு. மாம்சத்தை கிழிச்சு நமக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுறாரு. ஆனால் நம்ம என்ன தப்பாக நினைக்கும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து எனக்கா எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாரு, நான் ஃப்ரீயாக போயிடலாம் நினைக்கிறோம். அது ஏமாத்து வேலை. வித்தவுட் பை தெர் இஸ் நோ கெயின். அழகாக சொல்லுது, அந்த மார்க்கத்தின் வழியா இயேசு கிறிஸ்து எப்படி தன்னுடைய மாம்சத்தை கிழிச்சு அந்த இடத்துக்குள்ளே போனாரோ, அதே போல் நானும் என் மாம்சத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? கிழிக்க வேண்டியிருக்கு. எப்படி கிழிக்கணும்? சுடரொளி பட்டயத்தை வெட்ட அனுமதிக்கணும். என் மாம்சத்தை இச்சையும் சிலுவையில் அறைய அனுமதிக்கணும். அப்படி செஞ்சோன்னு வச்சுக்கோங்க, இயேசு கிறிஸ்து போன மாதிரியே போக முடியும். அப்படி போனால் அவர் ஜீவன் என்கிட்ட வெளிப்படும். இந்த ஒரு வாழ்க்கை மட்டும் வாழ்ந்து பாருங்க, நம்மளை மாதிரி சந்தோஷமா யாரும் இருக்கவே முடியாது. நம்ம கண்ணில் ஒரு ஒளி இருக்கும். இந்த மாதிரி உங்களை ஒப்பு கொடுத்து உங்கள் மாம்சத்தை பலியாக கொடுத்து, இனி நான் அல்ல கிறிஸ்துவே, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், இப்படி சொல்லி பாருங்க. உங்கள் கண்ணில் ஒரு ஒளி இருக்கும். உங்கள் உள்ளத்தில் ஒரு பாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் முகம் தேவதூதர் முகம் மாதிரி இருக்கும். உங்கள் வாக்கிங் ஸ்டைலே அப்படி உற்சாகமாக இருக்கும். உங்களை பார்க்குற ஒவ்வொருவரும் எப்படி இருப்பாங்க? சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா? நம்ம என்ன செய்யலாம்? கடைசியில், பிதாவே, என் ஆவி உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். என் சரீரம் மண்ணுக்கு மண்ணாக போயிடும். வெற்றியா ரன்னிங் ரேஸில் வெற்றியாக முடித்த மாதிரி என்ன செய்யலாம்? ஆண்டவரே இந்த பிடிச்சிக்கோருன்னு சொல்லி அந்த ஒலிம்பிக்கில் அந்த இதை டார்ச்சை கொடுக்குற மாதிரி ஆர்டர் செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். எப்படி இருந்த வாழ்க்கை? அந்த வாழ்க்கை ஹாப்பி தானே? வாழ கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே, சரியா? கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். நான் பிரசங்கம் பண்ணுறதுனால நல்லா வாழ்ந்துட்டு பேச நினச்சிடாதீங்க. நானும் யாரும் மாதிரி தான், உங்களை மாதிரி தான், சரியா? எனக்கும் கொஞ்சம் வேதறிவு இங்கே கொண்டு வரணும்னு என்ன செய்கிறேன், முயற்சி பண்ணுறேன். என் மண்டை பெருசாக ஏறக்கூடாதுன்னு சொல்லி பயந்து நானும் இருக்கிறேன், சரியா? நம்ம எல்லாரும் பாடுள்ள மனுஷங்க தான். நம்ம எல்லாரும் அனுதினம் நம்ம மாம்சத்தை என்ன செய்ய வேண்டியதான்? பலியாக கொடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் நீங்கள், நான் பேசவே இல்லை, நான் பேசிட்டே இருக்கேன். கவனிச்சிங்களா? நாம் மேலே வரணும், நாம் பலியாக கொடுக்கணும். அதனால் நம்மை பலியாக கொடுத்து நம்மை ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ்வோம். ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடி ஜெபம் பண்ணலாமா? பொல்லா உலகம் அதில் நல்லார் எவரும் இல்லை, புண்ணியரே உம் சரணம் நன்னி அண்டினே. எல்லாருக்குள் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி, உன்னாவியை சோரிந்து உன்னருளை சோரிந்து, இயேசுவே கிருபாசன பதியே, கெட்ட இழிந்தன் என்னை மீட்டருள், இயேசுவே கிருபாசன பதியே. பொல்லா உலகம் அதில் நல்லார் எவரும் இல்லை, புண்ணியனே உம் சரணம் நன்னி அண்டினே. எல்லாருக்குள் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி, உன்னருளை சோரிந்து உன்னாவியை பொழிந்து, இயேசுவே கிருபாசன பதியே. ஆண்டவரே, இந்த பொல்லாத உலகத்திலே ஆண்டவரே, என் மாம்சம் பொல்லாதது, இந்த உலகம் பொல்லாதது, பிசாசு பொல்லாதவன் ஆண்டவரே. இந்த எல்லா மத்தியிலும் ஆண்டவரே, என் மாம்சத்தை பலியாய் கொடுத்து என்னுடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து ஆண்டவரே அப்பா, அந்த பட்டயத்தில் சுடரொளி பட்டை என் மாம்சத்தை வெட்ட அனுமதித்த ஆண்டவரே, உம்முடைய ஜீவன் எனக்குள்ளே வெளிப்பை உதவிப்பாப்பா. உம்முடைய ஜீவன் வேண்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய ஜீவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே. உதவி செய்யும் ஆண்டவரே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இங்கே இருக்கிற வாலிப பிள்ளைகள் உங்களுடைய கையில் போடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிராயத்திலே வேற எங்கேயோ போய் நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய வசனத்தை கேட்க ஆர்வமாக வந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை பொல்லாங்கனுடைய வலைக்கு நீர் விலைக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. கிருபையாயிரும் இரக்கமாயிரும். இயேசுவின் நல்ல பிதாவே. Praise the Lord. Hallelujah. நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவேன். ஹல்லேலூயா.
விசேஷமாக இந்த நாளிலே பாடல் ஆராதனை இதனுடைய வார்த்தையை பகிர்ந்தளித்து அருமையான திரு லிவிங்ஸ்டன் அவர்கள், அது மாத்திரமல்ல அவர்களுடைய குடும்பத்தினர், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரர் அவர் மாத்திரமல்ல அவர்களுடைய குடும்பத்தினர் இன்றைக்கு குழுவினராக அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மறுபடியும் நாம் யாவரும் அந்த குழுவினர் ஒவ்வொருவருக்கும் சேர்த்து எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக இதனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து அவர்களையும் அவர்கள் ஊழியங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபங்களிலே நினைவு கூறுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து மறுபடியும் நாம் யாவரும் எழும்பி நின்று காணிக்கை பாடலாக கடங்களிலே கொடுக்கப்பட்டுள்ளதான பாடல் தாளிலே 3வது பாடலை நாம் எடுத்துக்கொள்வோம். தெரிந்த பாடல்தான். உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். அப்பொழுது நம்மையும் காணிக்கையும் தேவனுடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிப்போம். மாறிடாயமான சிறை மாறாதவர் அன்பை நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பிதே. நல்ல கரங்களை தட்டி நேசரே மாறாதவர் அன்பின் நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மா அன்பிதே. மாறிடாயுமா நேசரே மாறாதவர் அன்பின் நாளுமே கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மா அன்பிதே. இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையில் அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நீசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றினவை. நாம் பாவியாக இருக்கையில நம்மை ஒதுக்கி வெதுக்கி அவர் தள்ளிவிடாதபடிக்கு நம்மை கரப்பிடித்து நடத்துகிற ஒரு நல்ல நேசம். பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நிசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. சேர்ந்து சொல்லுமா, பாவியாக கையிலே அன்பால் பாரில் உன்னை தேடி வந்தாரே, நிசன் என்று உன்னை தள்ளாமலே நேசனாக மாற்றிடவே. இயேசுவின் மகா அன்பிதே அதினாலும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதி தேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதி தேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிதே அதனாலும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் பின் சாயலடிய ஆவியாகவே அன்பை சொரிந்தார்.
ஆவலாய் அவரை சந்திக்க. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க. ஆவியால் அன்பை பகிர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சொரிந்தார் அவளாய் அவரை சந்திக்க. இயேசுவின் மகா அன்பிலே அது நாளும் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. நியாய வீதி தினவாதியிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெறுக. புண்ணியரின் அன்பு வல்லதே. வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெறுக. புண்ணியாரின் அன்பு வல்லதே. நியாய வீதி தினமதிலே நீயும் நிலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெறுக. புண்ணியாரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா அன்பிதே அது நாளும் அறியலாகுமோ, இதற்கு இணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. இயேசுவின் மகா அன்பிதே அது நாளும் அறியலாகுமோ, இணை ஏதும் வேறில்லை. நிச்சயமாகவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இவ்வளவு நேரமாய் உம்முடைய சமூகத்திலே பாடல்களை பாடி உம்மை ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் உட்கொள்ளவும் தேவன் கிருபை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட சத்தியங்கள் எல்லாவற்றையும் இன்னும் நாங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ளவும் அதை எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தவும் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் என் தேவன் கிருபை பாராட்டுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிறதான திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனைக்குரிய பிரசன்னம், இந்த ஆராதனைக்குரிய வல்லமை உடைய பிள்ளைகளை ஆட்கொள்வதாக. இங்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த தேவ நாமம் தொனிக்கப்பட என் தேவன் உதவி செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் கையின் பிரயாசங்களிலே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை தாரும். சரீர ஜீவன் பலன் சுகம் ஆரோக்கியத்தை தந்தருளுவீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை தந்தருளுவீராக. இந்த வாலிப பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினால் இன்னும் உமக்காய் எழும்பி பிரகாசிப்பவர்களாய் காணப்பட என் தேவன் நீர் கிருபை பாராட்டுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த காணிக்கைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இதற்குரிய ஆசீர்வாதம், இதற்குரிய மேன்மை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாக என் தேவனை கிருபை பாராட்டுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளிலே தூய யோவான் ஆலயத்திலே தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றின அருமையான திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஊழியங்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை பெருக்க தாரும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் எங்கெல்லாம் கடந்து செல்கிறார்களோ
அங்கெல்லாம் என் தேவ ஆவியானவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, அநேகர் உம்முடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற என் தேவன் கிருபை தருவீராக. ஊழிய வாசல்கள் விரிவாக்கப்பட கிருபை தார். என் தேவன் பெரிய காரியங்களை செய்யும். குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். பேர் பேராய் என் தேவனை ஆசீர்வதிப்பினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே வந்திருக்கிறவர்கள், வராத திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்வீராக. இந்த இடத்தை விட்டு நாங்கள் கடந்து சென்றாலும் உடைய மாறாத திவ்ய பிரசனம் ஒவ்வொரு நிமிடமும் எங்களை வழி நடத்துவதாக. உலகத்துக்குள்ளே கடந்து செல்கிறோம். பரிசுத்தம் உள்ளவர்களாய் எங்களை பாதுகாத்து மறுபடியும் இதே இடத்திற்கு உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட நிற்கிருபை தாரும். சகல துதி கன மகிமையாவையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஜெயம் கொடுக்கும் தேவானுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்ம யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.